Assalamu alaikum. Auzu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. இன்ஷால்லா இன்னைக்கு பார்க்க போற சப்மிட்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஆர்டிகல் February 2014 edition titled Marvels of God. கடவுளின் அற்புதங்கள். கடவுளுடைய அற்புதங்களில் எதனை உங்களால் மறுக்க இயலும்? சூரா 2:2 அல்லாஹ் சொல்றாங்க, இந்த வேதம் தவறிழைக்காதது, நன்னறியாளர்களுக்கு ஒரு வழிகாட்டி. ஸோ இந்த வசனமே குரானோட நோக்கம் என்ன அப்படின்றத நம்மளுக்கு விவரிக்குது. அண்ட் நான் குரானை படிக்காம அதில் என்ன இருக்குன்னு புரிஞ்சு படிக்காம அரபிக்லேயே நான் அதை ஓதுனேன் அப்படின்னா அது எப்படி எனக்கு ஒரு வழிகாட்டி ஆக முடியும்? ஸோ இன்ஷால்லா இந்த ஆர்டிக்கலில் குரானில் சொல்லப்படுற சில விஷயங்களை நான் எடுத்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த விஷயங்கள் எந்த சந்தேகமுமே இல்லாம குரான் நமக்கு கடவுள்கிட்ட இருந்து வெளிப்படுத்தப்பட்ட ஒரு வேதமா இருக்கு அப்படின்னு நிரூபிக்குது. சூரா 55 பார்த்தோம்னா கடவுள் நம்மகிட்ட 31 தடவை திரும்ப திரும்ப கேட்குறாங்க, கடவுளுடைய அற்புதங்கள்ல, உங்களுடைய ரட்சகருடைய அற்புதங்கள்ல எதனை உங்களால் மறுக்க இயலும் அப்படின்னு. ஸோ அந்த சூரா 55 குறிப்பிட்டப்பட்ட அற்புதங்களை தவிர நம்ம பார்க்கக்கூடிய சயின்ஸ் மூலயமாவும் நம்ம படிக்கிற கல்வி மூலயமாவும் நம்மளுக்கு தெரிய வர விஷயங்களை வச்சு அவ்வளோ சான்றுகள் இருக்கு நம்ம மக்களை கன்வின்ஸ் பண்றதுக்கு. அதுல சில விஷயங்களை இன்ஷால்லா இன்னைக்கு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ரானமி, அதாவது வானியல். நம்மளோட பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு அப்படின்றத அறிஞர்கள் எப்படி விளக்குறாங்க அப்படின்னா, பிக் பேங் அப்படின்ற ஒரு கொள்கை மூலயமா. அது இப்போ எல்லாராலையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கொள்கையா இருக்கு. ஸோ அதனோட கண்டுபிடிப்பு படி அவங்க வருடக்கணக்காக பண்ண ரிசர்ச் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளோட மொத்த பிரபஞ்சமே ஒரு பெரிய ஒரு திடமா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெடிப்பு அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய கேலக்சிஸ், பால்வீதி மண்டலங்கள், நட்சத்திரம், கோள்கள், சூரியன், சந்திரன் எல்லாமே உருவாச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கொள்கை இந்த கோட்பாடு சில வருடங்களுக்கு முன்னாடி, சில 100 வருடங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா நம்ம குரான்ல 1400 வருடங்களுக்கு முன்னாடியே அதை நம்ம பார்க்குறோம். சூரா 21:30 அல்லாஹ் சொல்லியிருக்காங்க, பெருவெடிப்பு கொள்கை உறுதிப்படுத்தப்படுகின்றது. வானமும் பூமியும் முன்பு ஒரே திடப்பொருளாக இருந்து வாழ்க்கை நிலைக்கு கொண்டு வர நாம் வெடிக்க செய்தோம் என்பதை நம்ப மறுப்பவர்கள் விளங்கி கொள்ளவில்லையா? மேலும் அனைத்து உயிரினங்களையும் நாம் நீரிலிருந்து படைத்தோம், அவர்கள் நம்பிக்கை கொள்வார்களா? அது மட்டும் இல்லாம ஆரம்ப காலத்துல பூமி தட்டை வடிவில் இருந்திருக்கு அப்படின்னு நம்பிட்டு இருந்திருக்காங்க. என்னதான் கிரேக்கர்கள் காலத்துல பூமியோட உருண்டை வடிவத்தை பத்தி சொல்லப்பட்டிருந்தாலும் அது அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றதுக்கான எந்த ஆதாரமும் எந்த பேஸுமே இல்லை. ஃபர்ஸ்ட் முதல்ல பூமியோட உருண்டை வடிவத்தை பத்தி கண்டுபிடிச்சது வருடம் 1519 ஃபெர்டினண்ட் மெகலன் அப்படின்ற போர்ச்சுகீஸ் எக்ஸ்ப்ளோரர் பூமியை சுற்றி கண்டுபிடிச்சதுதான் ஆதாரத்தோட கண்டுபிடிக்கப்பட்ட பூமியோட உருண்டை வடிவத்துக்கான சான்றா இருக்கு. ஆனா நம்ம குரான்ல பார்க்குறோம், 1400 வருடங்களுக்கு முன்பு வெளிப்படுத்தப்பட்ட குரான்ல நம்மளுக்கு எல்லாம் விளக்குறாங்க பூமியோட வடிவத்தை பத்தி. சூரா 39:5 பூமியின் வடிவம். வானங்கள் மற்றும் பூமியை சத்தியத்துடன் அவர் படைத்தார். அவர் இரவை பகலின் மீது உருட்டுகின்றார், மேலும் பகலை இரவின் மீது உருட்டுகின்றார். சூரியன் மற்றும் சந்திரன் ஒவ்வொன்றையும் ஒரு அளவிற்குட்பட்ட காலத்திற்கு ஓடும்படி அவர் ஆக்கினார். நிச்சயமாக அவர்தான் சர்வ வல்லமையுடையவர், மன்னிப்பவர். அந்த வசனத்தோட ஃபுட் நோட்ல சொல்றாங்க, பூமி உருண்டையானது என்பதை நமக்கு இந்த வசனம் தெளிவாக தெரியப்படுத்துகின்றது. அவர் உருட்டுகின்றார் என்பதற்குரிய அரபி வார்த்தை யுக்வீர், பந்து என்பதற்குரிய அரபி வார்த்தையான குரா என்பதிலிருந்து பெறப்படுகின்றது. பூமியானது மிகச் சரியான உருண்டையாக இல்லாத காரணத்தால் அதன் வடிவத்தை பற்றிய ஒரு பிரத்யேக குறிப்பு
சூரா 79 வசனம் 30 கொடுக்கப்பட்டுள்ளது. குர்ஆனுடைய வெளிப்பாட்டிற்கு பல நூற்றாண்டுகள் கழித்து நாம் அறிந்து கொண்ட விஞ்ஞான தகவல்கள் குர்ஆனில் நிறைந்துள்ளன. பின்னிணைப்பு 20 பார்க்கவும். ஸோ இந்த வசனத்தின் மூலயமா கடவுள் சொல்கிறாங்க, இரவையும் பகலையும் உருட்டுவது அப்படின்றது பூமி உருண்டை வடிவத்தில் இல்லை அப்படின்னா அது நடக்க முடியாது அப்படின்னு நம்மளுக்கு காமிக்குது. சூரா 79 வசனம் 30 பார்க்குறோம், அவர் பூமியை முட்டை வடிவில் ஆக்கினார் அப்படின்னு அந்த வசனத்தில் சொல்லப்படுது. சூரா 29 வசனம் 33, மேலும் அவர்தான் இரவையும் பகலையும் மேலும் சூரியனையும் சந்திரனையும் படைத்தவர், ஒவ்வொன்றும் அதற்குரிய சுற்றுப்பாதையில் மிதந்து கொண்டு இருக்கின்றன. எனக்கு ஸ்கூல் படிக்கிறப்போ நான் படித்தது ஞாபகம் இருக்கு. சூரியன் நகராம அதோட இடத்துல இருக்கு. அண்ட் பூமி மாதிரி எதையுமே அது சுற்றி வராமல் அது அதோட இடத்துல இருக்கு அப்படின்றத நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க. நான் படித்தப்போ இது மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற டெக்ஸ்ட் புக்ஸில், இப்போது இருக்கிற ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸில் சூரியன் சுற்றி தான் வரலையே தவிர அதோட சொந்த ஆக்சிஸில் அது சுழண்டுட்டு இருக்கு அப்படின்ற இதையும் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த சுழற்சி அப்ராக்சிமேட்டாக 25 நாள் எடுக்கும். சூரியன் அதோட தன்னோட ஆக்சிஸ்லேயே அது சுழன்று வர்றதுக்கு. ஸோ நான் ஸ்கூல் படிக்கிறப்போ இல்லை, இப்போ தான் அதை ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த தகவல் நம்மளுக்கு இப்போது ரொம்ப ரீசெண்டாக தான் தெரிய வந்திருக்கு. இப்போ தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் குர்ஆனில் இதையும் 1400 வருடங்களுக்கு முன்னாடி கடவுள் வெளிப்படுத்தியிருக்காரு. அடுத்த விஷயம் என்னென்னா ஜியாகிரஃபி, புவியியல். முன்னாடிலாம் மக்களுக்கு நிலத்தடி நீர் எப்படி உருவாச்சு அப்படின்றத பற்றி தெரியாமல் இருந்தது. அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா, கடலில் இருக்கிற தண்ணி காற்று மூலயமா தள்ளப்பட்டு நிலத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு நினச்சிருக்காங்க. வருடம் 1580 பெர்னார்ட் பலிசி அப்படின்றவர் தான் இப்போ நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிற வாட்டர் சைக்கிள், நீர் சுழற்சி அப்படின்ற கான்செப்டை முதல்ல கண்டுபிடிச்சவர். ஆனால் அவர் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு இப்போது 1674 வருஷத்தில் தான் பியர் பெரால்ட் அப்படின்றவர் சயின்டிஃபிக்காக அதை நிரூபிச்சிருக்காரு. ஸோ அவர் தண்ணி எப்படி ஆவியாகுது, கடலில் இருக்கிற தண்ணி எப்படி ஆவியாகுது, அது அப்படியே மேலே போய் எப்படி கூலாகி திரும்ப மேகங்களாக உருவாது அப்படின்றத விளக்கியிருக்காரு. அதுக்கப்புறமா அந்த மேகங்கள் நிலத்துக்கு மேலே அங்கே இன்னும் அது மேலே போய் கண்டென்ஸ் ஆகி நம்மளுக்கு மழையாக நிலத்துக்கு மேலே அது பொழியுது. அண்ட் அந்த தண்ணி தான் ஒன்று சேர்ந்து குளங்களாகவும் நதியாகவும் ஆறு அந்த மாதிரியான நீர்ப்பரப்புகளை நிலத்தின் மேலே உருவாக்குது. அண்ட் திரும்ப அது கடலுக்கே போய் சேர்ந்துருது, ஒரு கண்டினியூவஸ் சைக்கிளாக. சூரா 23 வசனம் 18, கடவுளிடமிருந்து எண்ணற்ற அருட்கொடைகள், மிகச் சரியான அளவில் விண்ணிலிருந்து நாம் நீரை கீழே அனுப்புகின்றோம், பின்னர் அதனை நாம் நிலத்தில் சேகரிக்கின்றோம், நிச்சயமாக அதனை மறைந்தோடும்படி நாம் விட்டுவிட முடியும். சூரா 39 வசனம் 21, விண்ணிலிருந்து கடவுள் நீரை இறக்கி அனுப்புவதையும் பின்னர் அதனை நிலத்தடி கிணறுகளில் தேக்கி வைப்பதையும் பின்னர் அதனை கொண்டு பல்வேறு நிறங்களை கொண்ட தாவரங்களை உற்பத்தி செய்வதையும் பின்னர் அவை மஞ்சள் நிறமாக மாறும் வரை வளர்வதையும் பின்னர் அவர் அவற்றை கூலங்களாக மாற்றிவிடுவதையும் நீங்கள் காணவில்லையா? அறிவுத்திறன் கொண்டோருக்கு இது ஒரு நினைவூட்டலாக இருக்க வேண்டும். 1400 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கிற நம்ம கிட்ட இருக்கிற எந்த புத்தகத்திலையுமே இவ்வளவு விவரமா இவ்வளவு துல்லியமா நீர் சுழற்சியை பற்றி எந்த விவரிப்புமே இல்லை. அடுத்த விஷயம் லிட்ரேச்சர், இலக்கியம். சூரா 2 வசனம் 23, கணித ரீதியிலான அறைகூவல். நம் அடியாருக்கு நாம் வெளிப்படுத்தியவற்றை குறித்து உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்குமானால் இவற்றை போன்ற ஒரு சூறாவை உருவாக்குங்கள். மேலும் நீங்கள் உண்மையாளராக இருந்தால் கடவுளுக்கு எதிராக உங்கள் சொந்த சாட்சிகளை அழைத்து கொள்ளுங்கள்.
இதில் வந்து எல்லாம் நம்மளுக்கு கணித ரீதியாக மனிதர்களுக்கு வந்து சேலஞ்ச் பண்ணுறாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் குரான் மாதிரி இலக்கிய ரீதியாக அவ்வளோ அழகாக, அவ்வளோ ஆழமான, அவ்வளோ அர்த்தத்துள்ள ஒரு லிட்ரேச்சர், ஒரு இலக்கியத்தை வந்து மனிதர்களால் படைக்க முடியாது. நம்ம வந்து குரானை அரபி மொழியிலே, அது எந்த மொழியில் வெளிப்படுத்தப்பட்டுச்சோ அந்த மொழியிலே வந்து நம்ம படித்தோன்னா அது வந்து ஒரு கவிதை மாதிரி இருக்கும். ஆனாலும் அது எந்த விஷயத்த சொல்ல வருதோ அதை வந்து அவ்வளவு தெளிவாக நம்மளுக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் வந்து நம்மளுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் கடவுள் வந்து அதான் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. சூரா 56 வசனம் 77. இது கண்ணியமானதொரு குரான் ஆகும், பாதுகாக்கப்பட்டதொரு புத்தகத்தில் உள்ளது. உண்மையாளர்களை தவிர எவரும் இதனை கிரகிக்க இயலாது. சூரா 17 வசனம் 9. குரான் மீட்சிக்கான நமது உபாயம். இந்த குரான் மிகச்சிறந்த பாதையை நோக்கி வழிநடத்துகின்றது. மேலும் நன்னறியானதொரு வாழ்வு நடத்தும் நம்பிக்கையாளர்களுக்கு அவர்கள் மகத்தானதொரு பிரதிபலனிற்கு தகுதியாகி விட்டார்கள் என்ற நற்செய்தியை கொண்டு வருகின்றது. சூரா 41 வசனம் 44. மொழி ஒரு பொருட்டல்ல. அரபி மொழி அல்லாத குரானாக நாம் இதனை ஆக்கியிருப்போமாயின் அவர்கள் ஏன் அந்த மொழியில் இது இறக்கி வந்தது என்று கூறியிருப்பார்கள். அது அரபி மொழியோ அல்லது அரபி மொழி அல்லாததோ, நம்பிக்கையாளர்களுக்கு இது ஒரு வழிகாட்டலும் மேலும் நிவாரணமும் ஆகும். நம்ப மறுப்பவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு மிக தொலைவிலிருந்து சொற்பொழிவாற்றுவது போன்று இதன்பால் அவர்கள் செவிடர்களாகவும் மற்றும் குருடர்களாகவும் இருப்பார்கள் என்று கூறுவீராக. அடுத்தது வந்து ஃபிசிக்ஸ், இயற்பியல். இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் அணு பற்றி, அணு வந்து பிரிக்கலாம், அதை வந்து உடைக்கலாம் அப்படின்னு. அண்ட் வந்து இந்த ஆர்டிக்கல் வெளிப்படுத்தப்பட்ட வருஷத்தில் 2014 அப்போ அவர் சொல்கிறாரு, ஃபிசிக்ஸ்க்கான நோபல் ப்ரைஸ் வந்து ஒரு பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் பீட்டர் ஹிக்ஸ் அண்ட் ஒரு பெல்ஜியன் சயின்டிஸ்ட் ஆங்லர்ட்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அணுவை பற்றி அவங்க பண்ண ஆராய்ச்சிக்காக. அவங்களோட கண்டுபிடிப்பை வந்து காட் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் 1400 வருடங்களுக்கு முன்பு கடவுள் வந்து அவருடைய வெளிப்பாட்டான குரானில் வந்து நம்மளுக்கு இதை வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. சூரா 34 வசனம் 3. நம்ப மறுப்பவர்கள் அந்த நேரம் ஒருபோதும் நிகழாது என்று கூறினார்கள். நிச்சயமாக என் ரட்சகர் மீது ஆணையாக மிகவும் உறுதியாக அது உங்களிடம் வரும். அவர்தான் எதிர்காலத்தை அறிந்தவர். ஒரு அணுவின் எடைக்கு சமமானது கூட அவருக்கு மறைவானதாக இல்லை. அது வானங்களிலோ அல்லது பூமியிலோ இருந்த போதிலும் சரியே, அதனை விட சிறியதோ அல்லது பெரியதோ கூட மறைவானதில்லை. அனைத்தும் ஆழ்ந்ததொரு பதிவேட்டில் உள்ளது என்று கூறுவீராக. ஸோ இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், அதில் வந்து என்ன சொல்லப்படுதுன்னா, கடவுள் எப்படி வந்து எல்லாத்தையும் அறிஞ்சவராக இருக்கார், அவரோட அறிவை பற்றி நம்மளுக்கு வந்து சொல்லப்படுது. எதுவுமே அவர்கிட்டருந்து வந்து மறைஞ்சதில்லை. அது வந்து நமக்கு வெளிப்படையாக இருக்கோ இல்லை மறைவானதாக இருக்கோ. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கடவுளுக்கு வந்து எல்லாமே தெரியும். அணுவை விட சிறியதாக இருந்தாலும் அதை விட பெரியதாக இருந்தாலும் எல்லாத்தையும் அவர் வந்து அறிஞ்சவராக இருக்கார் அப்படின்னு இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, அணுவை விட சிறியதாக ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரிய வருது. அதை வந்து இப்போ தான் இவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது வந்து ஃபாரன்சிக் சயின்ஸ், தடயவியல் அறிவியல். சர் ஃப்ரான்சிஸ் கால்டன் அப்படின்றவர், அவர் வந்து சார்ல்ஸ் டார்வினோட கசின். அவருக்கு வந்து இந்த சர் அப்படின்ற பதவி வந்து வருடம் 1909 வந்து கொடுத்துருக்காங்க. அவர் வந்து ஹியூமன் மைண்டை பற்றி ரிசர்ச் பண்ணுற ஒரு ரிசர்ச்சராக இருக்கார். அவர் தான் ஃபிங்கர் பிரிண்ட்ஸை வந்து நம்மளுடைய கைரேகையை வந்து வேறுபடுத்தி பார்க்குறதுக்காக ஒரு மெத்தடை வந்து கண்டுபிடிச்சிருந்தார். அது வந்து ஃபாரன்சிக் சயின்ஸில் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு மெத்தட். இப்போது அவர் பப்ளிஷ் பண்ண ஒரு பேப்பர் 1888 அவர் பப்ளிஷ் பண்ண பேப்பரில் 2 மனிதர்களுக்கு ஒரே மாதிரியான ஒரே கைரேகை இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டியை அவர் வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்காரு. அண்ட் வந்து எப்படி கைரேகையை வந்து வேறுபடுத்தி பார்க்குறது, காமனாக பார்க்கக்கூடிய பேட்டர்ன்ஸ் கைரேகையில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருக்காரு.
அவர் கண்டுபிடிச்ச அந்த மெத்தடை தான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சூரா 75 வசனம் 3 மற்றும் 4. அவனுடைய எலும்புகளை நாம் மீண்டும் கட்டமைக்க மாட்டோம் என்று மனிதன் நினைக்கின்றானா? ஆம், நிச்சயமாக. அவனுடைய விரல் நுனியையும் மீண்டும் கட்டமைக்கின்ற ஆற்றலுடையவராக நாம் இருக்கின்றோம். அடுத்ததா சொல்லப்படுற விஷயம் எம்ப்ரியாலஜி, கருவியல். 18வது செஞ்சுரி வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா, சீமன்ல, அதாவது விந்துல தான் எம்ப்ரியோ இருந்திருக்கு. அண்ட் எம்ப்ரியோனா என்னது அப்படின்னா, ஆல்ரெடி உருவாக்கப்பட்ட ஆனால் குட்டியாக இருக்கிற குழந்தை மாதிரி, ஒரு குட்டி ஹியூமன் மாதிரி, அது அப்படியே வளர்ந்து பெருசாகிடுது அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்புறமா இன்னொரு கான்செப்ட் என்னன்னா, ஒரு விலங்கு, ஏதோ ஒரு அனிமல் வளர்றது ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் அது எந்த ஒரு உருவமே இல்லாத ஒரு முட்டையிலிருந்து ஆரம்பிச்சு தான் நிறைய ஸ்டேஜஸ் தாண்டி அது ஒரு விலங்காக உருவாது அப்படின்றது அந்த கான்செப்ட் எபிஜெனசிஸ் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் 19வது செஞ்சுரியில் மைக்ரோஸ்கோப் எல்லாம் அது வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் எம்ப்ரியோ கரு ஒரு உருவமே இல்லாத ஒரு ஸ்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அது ஒரு மனிதராகவோ இல்லை ஏதோ ஒரு விலங்காவோ அது உருவாகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. 1980ல் கீத் மூர் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட், அவர் கிங் அப்துல் அசீஸ் யூனிவர்சிட்டியோட சேர்ந்து வேலை பார்த்து அவர் குரானையும் அப்போ இருந்த எம்ப்ரியாலஜியும் கம்பேர் பண்ணி ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காரு. அவர் இந்த சூரா 23 வசனம் 13 மற்றும் 14 படிச்சுட்டு அவர் வியந்து போயிருக்காரு. இவ்வளோ விவரிப்பாக ஒரு மனித கருவை பற்றி சொல்கிறது ஒரு மனிதரால், முகமது, அந்த காலத்தில் வாழ்ந்த முகமதால் அது சொல்லியிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவர் வராரு. ஏன்னா இவ்வளோ விவரிப்பாக அது கண்டுபிடிச்சிருக்கணும், இவ்வளோ எக்ஸாக்டாக என்ன அப்படின்றத விவரிக்கிறதுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த மைக்ரோஸ்கோப்ஸ்லாம் தேவைப்பட்டிருக்கும். அது இப்போ கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சிருந்தோம் நம்ம. சூரா 23 வசனம் 13 மற்றும் 14. அதன் பின்னர் நன்கு பாதுகாக்கப்பட்டதொரு கருவூலத்தில் வைக்கப்பட்ட மிகச் சிறியதொரு துளியிலிருந்து அவனை நாம் மீண்டும் உருவாக்கினோம். பின்னர் அத்துளியை தொங்குகின்ற கரு ஒன்றாக நாம் வளர்த்தோம். பின்னர் தொங்குகின்ற கருவை ஒரு கடிக்கும் அளவிலான பூரண வளர்ச்சியடைந்த கருவாக வளர்த்தோம். பின்னர் கடிக்கும் அளவிலான பூரண வளர்ச்சியடைந்த கருவை எலும்புகளாக நாம் படைத்தோம். பின்னர் தசைகளை கொண்டு எலும்புகளை பூழ்த்தினோம். இவ்விதமாகவே புதியதொரு படைப்பை நாம் உருவாக்குகின்றோம். கடவுள் மிகவும் போற்றுதலுக்குரியவர், மிகச்சிறந்த படைப்பாளர். ஒரு முட்டை கருத்தரிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஸ்பெர்ம் தான் தேவைப்படுது. ஆனால் அந்த ஒரு ஸ்பெர்ம் முட்டையை போய் சேர்ந்து அதை கருத்தரிக்க வைக்கிறதுக்கு மில்லியன் கணக்கான ஸ்பெர்ம்கள் அந்த அந்த ஸ்டேஜ் வரைக்கும் போய் சேர்றது கிடையாது. ஒவ்வொரு தடவை விந்து வெளிப்படுறப்பையும் 100 மில்லியன் ஸ்பெர்ம் கிட்ட வெளித்தள்ளப்படுது WHO படி. சூரா 22 வசனம் 5. நாம் எங்கிருந்து வந்தோம்? மனிதர்களே, மீண்டும் உயிர்ப்பு தெழுப்புதல் பற்றி நீங்கள் ஏதேனும் ஐயம் கொண்டிருப்பின் நினைவில் கொள்ளுங்கள், நாம் உங்களை தூசியிலிருந்தும் அதன் பின்னர் தொங்குகின்ற ஒரு கருவாக மாறும் மிகச் சிறியதொரு துளியிலிருந்தும் படைத்தோம். பின்னர் அது உயிரளிக்கப்பட்ட ஒரு சிசுவாக ஆகிவிடுகின்றது அல்லது உயிரற்றதென கருதப்படுகின்றது. இவ்விதமாக நாம் விஷயங்களை உங்களுக்கு தெளிவாக்குகின்றோம். முன்னரே தீர்மானிக்கப்பட்டதொரு காலத்திற்கு நாம் நாடியவற்றை கருவலைகளில் நாம் தங்க செய்கின்றோம். உங்களை குழந்தைகளாக நாம் வெளிக்கொண்டு வருகின்றோம். பின்னர் நீங்கள் முதிர்ச்சி அடைகின்றீர்கள். உங்களில் சிலர் இளவயதில் இறந்துவிடும் அதே சமயம் மற்றவர்கள் குறிப்பிட்ட ஒரு எல்லைக்கு அப்பால் எந்த அறிவையும் அதிகமாக அடைந்து கொள்ள முடியாது என்பதை கண்டுகொள்வதற்காகவே மிக மோசமான வயது வரை உயிர் வாழ்கின்றீர்கள். இன்னும் நீங்கள் இறந்துவிட்ட ஒரு நிலத்தை பார்க்கின்றீர்கள். பின்னர் அதில் நாம் நீரை பொழிந்தவுடன் அது உயிர் தளிர்க்கின்றது. மேலும் எல்லா வகையான அழகிய தாவரங்களையும் முளைப்பிக்கின்றது.
ஸோ இங்கே அடுத்து சொல்லப்படுற விஷயம் வந்து பாலினத்தை நிர்ணயிக்கிறத பற்றி. இயர் 1905ல் எட்மண்ட் பீச்சர் வில்சன் அப்படின்றவரும் நெட்டி ஸ்டீவன்ஸ் அப்படின்ற 2 பேரும் வந்து சேர்ந்து தான் இந்த குரோமோசோம் வச்சு வேறுபடுத்தி பார்க்கறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது XY குரோமோசோம்னா அது வந்து ஆண் பால், XX குரோமோசோம் இருந்துச்சுன்னா அது வந்து பெண் பால் உயிரினம் அப்படின்னு வேறுபடுத்தி பார்க்கறத அப்போதான் அவங்க வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறையா ஆண்டுகள் ரிசர்ச்சுக்கு அப்புறம் லேபில் வந்து XX குரோமோசோமை மட்டும் வச்சு டெவலப் பண்ணப்படுற உயிரினங்கள் எல்லாமே பெண்பாலாக தான் வந்து டெவலப் ஆகுது அப்படின்றத வந்து அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி 1990ல் Y குரோமோசோம் இருந்தால் தான் வந்து அந்த உயிரினம் ஆண் பாலாக உருவாகும், அதுதான் வந்து பாலினத்தை தீர்மானிக்குது அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. Y குரோமோசோமில் இருக்கிற ஒரு பகுதி அது வந்து SRYன்னு சொல்கிறாங்க. பாலினத்தை நிர்ணயிக்கிற பகுதி, செக்ஸ் டிட்டர்மினிங் ரீஜியன் அப்படின்றது தான் வந்து ஒரு கருவோட பாலினத்தை தீர்மானிக்கிறதுக்காக தேவையான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ ஒரு 53 வசனம் 45 மற்றும் 46. குழந்தையின் பால் வகையை கணவரை தீர்மானிக்கின்றார். அவர்தான் ஆண் மற்றும் பெண் இரு வகைகளையும் படைத்தவர், விந்தின் ஒரு சிறிய துளியிலிருந்து. ஸோ இதுல இருந்து வந்து நம்ம பார்க்குறோம் குழந்தையோட பாலினத்தை தீர்மானிக்கிறது வந்து அந்த குழந்தையோட தந்தை தான் அப்படின்னு. ஸோ இது வந்து இப்போ 19th செஞ்சுரியில தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் வந்து நம்மளுக்கு 1400 வருடங்களுக்கு முன்னாடியே குரான்ல வந்து கடவுள் இதை சொல்லி தந்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆர்டிக்கிளோட ஆத்தர் பேரு அப்துல் கனி. சலாம் அலைக்கும்.